A whole civilization will die tonight. மொத்த ஈரானுடைய மொத்த சிவிலைசேஷனுமே இன்னைக்கு நைட்டு அழிய போகுது, மீட்டெடுக்கவே முடியாத ஒரு நிலைக்கு அந்த நாடு போக போகுது அப்படின்னு நேற்று நைட்டு மிரட்டின ட்ரம்ப் பார்த்தோம்னா இன்னைக்கு ஒரு 12 நாளைக்கு நாங்கள் மியூச்சுவலாக போரை நிறுத்துறதுக்கு ஒத்துக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருக்கிறார். இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் டைம் கொடுக்குறோம், நாங்கள் 2 நாள் டைம் கொடுக்குறோம், நாங்கள் 5 நாள் டைம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னிச்சையாக ஒருதலை பட்சமாக மிரட்டிக்கிட்டு இருந்த ட்ரம்ப் முதல் முறையாக இந்த முறை பார்த்தோம்னா திஸ் வில் பி a double sided ceasefire அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார். அப்போ இந்த போரில் ஈரானை தொடர்ச்சியாக மிரட்டிக்கிட்டு இருந்த ட்ரம்ப் திடீர்னு இப்படி பேக் அடிச்சதுக்கான காரணம் என்ன? இரண்டாவது, 40 நாளாக நடந்த இந்த போரில் பார்த்தோம்னா வெற்றி அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு கிடைச்சதா அல்லது ஈரானுக்கு கிடைச்சதா? அடுத்து வரும் நாட்களில் என்ன நடக்க போகுது? இந்தியா இந்த ஈரானில் நடந்த இந்த வாரின் மூலமா பெற்றது என்ன, இழந்தது என்ன அப்படிங்கிறதெல்லாம் தொகுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், இது யூட்டன், நான் விவேகானந்தன். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் அப்படிங்கிறது இத்தனை நாட்களாக மூடப்பட்டிருந்தது. ஈரானால் எந்த கப்பலும் அனுமதிக்கப்படாமல் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இதனால பார்த்தோம்னா உலக அளவில் ஒரு மிகப்பெரிய எனர்ஜி கிரைசிஸ் அப்படிங்கிறது ஏற்பட்டுச்சு. இந்தியாவில் கூட பார்த்தோம்னா இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டிலையும் சிலிண்டர் கிடைக்காம பல கடைகள் மூடப்பட்டிருக்குது. பல வீடுகளுக்கு கூட சிலிண்டர் கிடைக்காம மக்கள் அல்லாடிக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு தொடர் கதையாக நடந்துகிட்டு இருக்கு. இது இந்தியாவுடைய நிலைமை மட்டுமல்ல, உலகம் முழுக்க பல நாடுகளில் இந்த எனர்ஜி கிரைசிஸ்னால பெருமளவிலான பாதிப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த ஒட்டுமொத்த பாதிப்புக்கும் முக்கியமான காரணமாக இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மூடப்பட்டிருந்தது அப்படிங்கிறது முக்கியமான காரணமாக இருந்தது. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ்ங்கிறது இன்னும் 2 வாரங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் வழக்கம் போல கப்பல்கள் அனுமதிக்கப்படும் அப்படின்னு இருதரப்பாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இந்த சீஸ்ஃபயர் மூலமாக அறிவிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால் ஒரு பெரிய எனர்ஜி கிரைசிஸில் மூச்சு விட முடியாமல் இருந்த நாடுகள் எல்லாருக்கும் பார்த்தோம்னா ஒரு பிரீத்திங் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கிறது அப்படிங்கிறத உலக நாடுகள் எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒன்றா பார்க்குறாங்க. ஈரானோட சிவிலைசேஷன் ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு நைட்டு அழிய போகுது அப்படின்னு ட்ரம்ப் போட்ட ட்வீட்டை பார்த்து உலகம் முழுக்க கண்டனங்கள் குவிந்து வந்த நிலையில் பார்த்தோம்னா பாகிஸ்தான் மீடியேஷனில் ஒரு சீஸ்ஃபயர் நடந்து அந்த சீஸ்ஃபயரை அமெரிக்காவும் ஈரானும் ஏற்றுக்கொண்டு இப்போ போர் நிறுத்தம் அறிவிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தான் இன்னைக்கு உலகம் முழுக்க பேசக்கூடிய தகவலாக மாறி இருக்கு. அதுவும் குறிப்பாக பார்த்தோம்னா வரக்கூடிய வெள்ளிக்கிழமையிலிருந்து பார்த்தோம்னா இவங்க பேச்சுவார்த்தை, இந்த போரை நிரந்தரமாக நிறுத்துறதுக்கான பேச்சுவார்த்தைக்கான அந்த மீடியேஷனில் ஈடுபட போகிறாங்க. இது எங்கே நடக்க போகுது அப்படின்னா பாகிஸ்தானினுடைய இஸ்லாமாபாத்தில் நடக்க போகுது. அப்போ ஈரான்லேருந்து பார்த்தோம்னா ஈரானுடைய பார்லிமெண்ட் ஸ்பீக்கர் முகமது பஹேர் கலிபாஃப் அவர் தலைமையில் ஒரு டீம், அதே மாதிரி யூஎஸ்லேருந்து பார்த்தோம்னா துணை அதிபர் ஜேடி வான்ஸ் அவர் ரெப்ரசன்ட் பண்ணுவார் யூஎஸ்ஐ அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவங்க இஸ்லாமாபாத்தில் பேச்சுவார்த்தையை தொடங்க போகிறாங்க. அப்போ இந்த பேச்சுவார்த்தையினுடைய முக்கிய புள்ளியாக பார்த்தோம்னா ஒரு 10 பாயிண்ட் ப்ரொபோசல் அப்படிங்கிறது ஈரான் கொடுத்துருக்குது அப்படிங்கிறது தான் இந்த பேச்சுவார்த்தையினுடைய முக்கியமானதாக இருக்க போது. ஒயிட் ஹவுஸ் வெளியிட்ட அறிக்கையிலும் இந்த 10 பாயிண்ட் ப்ரொபோசல் பற்றி தெரிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இந்த 10 பாயிண்ட் ப்ரொபோசலில் என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா முதல்ல பர்மனன்ட் எண்ட் டு த வார், அதாவது இந்த டெம்பரவரி சீஸ்ஃபயர்லாம் கூடாது. எங்களுக்கு இந்த மாதிரி டெம்பரவரியாக நிறுத்தி வைக்கிறோம், அப்புறம் எப்போ வேணால் நாங்கள் நினச்சா ஸ்டார்ட் பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த வாரை நிரந்தரமாக நிறுத்துவதற்கான ஒப்பந்தம் எங்களுக்கு தேவை, இது அதிகாரப்பூர்வமாக நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி கேரண்டிஸ் தட் ஈரான் வில் நாட் பி அட்டாக்ட் அகெயின், ஈரான் மறுபடியும் தாக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கான கேரண்டி வேணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது குறிப்பாக அமெரிக்காவினுடைய பார்லிமெண்ட் இருக்கு இல்லைங்களா, அந்த பார்லிமெண்ட்டுக்கிட்ட இருந்து எங்களுக்கு கேரண்டி தேவைப்படுது அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அடுத்ததா ஈரான் பல ஆண்டு காலமாக அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு வந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வை இந்த விஷயத்தின் மூலமாக கேட்குறாங்க. அது என்னன்னா ஃபுல் lifting of all US and international sanctions on Iran. இதுவரைக்கும் அமெரிக்காவும் சர்வதேச அளவிலும் ஈரான் மீது விதிக்கப்பட்டிருந்த பொருளாதார தடைகள் எல்லாத்தையும் நீக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு பதிலாக ஈரான் என்ன தரும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் மேலே நாங்கள் போட்டிருந்த எல்லா பிளாக்கேடையும் நீக்கிட்டு அதை சேஃபாக ஓப்பன் பண்ணி விடுவோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸின் வழியாக கப்பல்கள் பயணிக்கிறதுக்கு சேஃபாக பயணிக்கிறதுக்கு ஒரு புரோட்டோகால், சேஃப் புரோட்டோகாலை உருவாக்கணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக மிக முக்கியமாக பார்த்தோம்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக போகக்கூடிய கப்பல்களுக்கு ஈரான்
டிரான்சிட் ஃபீயாக வசூலிக்கும் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்தது, த ஃபீ வில் பி ஸ்பிளிட் வித் ஓமன். ஈரான் வசூலிக்கக்கூடிய இந்த கட்டணம் அப்படிங்கிறத ஓமன் நாட்டோடு நாங்கள் பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓமன்கிறது இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸினுடைய மறுபக்கம் இருக்கக்கூடிய நாடு. இறுதியாக ஈரான் வைக்கக்கூடிய முக்கியமான டிமாண்ட் என்னன்னா, ரீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெஸ்ட்ராய்டு பை யூஎஸ் அண்ட் இஸ்ரேல். ஈரானில் அமெரிக்காவாலும் இஸ்ரேலாலும் அளிக்கப்பட்ட எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் மறுபடியும் கட்டித்தரணும் எங்களுக்கு அப்படிங்கிற கோரிக்கையை வச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த 10 பாயிண்ட் ப்ரப்போசலை படித்தாலே புரிஞ்சிக்க முடியும் இந்த வாரில் யார் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் உண்மையிலே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் வழியாக சாதாரணமாக போயிட்டு இருந்த கப்பல்களுக்கு இனிமேல் ஈரான் அதிகாரப்பூர்வமாக கட்டணம் வசூலிக்க போகுது. அதுக்கான ப்ரப்போசலை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி ஈரான் மேலே இத்தனை ஆண்டுகளாக போட்டிருந்த பொருளாதார தடைகளை நீக்கணும் அப்படிங்கிற ப்ரப்போசலை கொடுத்துருக்குறாங்க. அப்போ இவ்வளவு காலமாக ஈரான் சந்தித்து வந்த பிரச்சனைகளுக்கு எல்லாம் சேர்த்து இந்த போரின் வாயிலாக எங்களுக்கு தீர்வு வேணும் அப்படிங்கிறத ஈரான் முன் வச்சிருக்குது. ஆக்சுவலாக இந்த போரை ஆரம்பித்தவங்க அமெரிக்காவும் இஸ்ரேலும். அவங்க இதில் என்ன வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, அவங்க சைடில் இருந்து இதில் நாங்கள் வெற்றி அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறதுக்கு பெருசாக எதுவுமே இல்லை. நாங்கள் ரெஜிம் சேஞ்சை ஏற்படுத்த போகிறோம், ரெஜிம் சேஞ்சை மாற்றுவோம், ஈரானில் அரசை கவிழ்த்துட்டோம், அவருடைய சுப்ரீம் லீடரே கொன்னுட்டோம் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டாங்களே தவிர ஈரானில் ரெஜிம் சேஞ்சை ஏற்படுத்துவதற்கான எந்த வேலையும் அங்கே நடக்கலை. அப்போ கடைசியில் இப்படியெல்லாம் மிரட்டிக்கிட்டே வந்த அமெரிக்கா, நியூக்ளியர் இதை ஒழிப்போம், இங்கே ஈரானுடைய பவர் பிளான்ஸை காலி பண்ணுவோம், இப்படியெல்லாம் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் அமெரிக்கா எங்கே நின்னுது அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறந்து விடணும் அப்படிங்கிற இடத்துக்கு அமெரிக்கா ஈரானிடம் கோரிக்கை வைக்கிற இடத்துக்கு நின்றுச்சு. அப்போ இந்த வாரோடைய அல்டிமேட் எய்மாகவே ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறக்கிறது அப்படிங்கிறதா மாறிச்சு. ஆக்சுவலாக இந்த போருக்கு முன்னாடி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் திறந்து தான் இருந்தது. போரை துவங்கினது அமெரிக்கா. ஆனால் இறுதியில் போரோடைய டிமாண்டாக அமெரிக்கா எந்த இடத்துக்கு நகர்ந்துச்சு அப்படின்னா, ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை திறக்கணும் அப்படிங்கிற இடத்துக்கு நகர்ந்துச்சு. இந்த இடத்துலேயே இந்த போரில் அமெரிக்காவின் இறங்கு முகம் அப்படிங்கிறது தொடங்கிடுச்சு. மிக முக்கியமாக பார்த்தோம்னா, இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸை வச்சு 48 மணி நேரத்தில் திறக்கல அப்படின்னா நாங்கள் கம்முன்னு இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அடுத்தது மறுபடியும் 48 மணி நேரத்தில் திறக்கல. அப்புறம் 5 நாளில் திறக்கல அப்படின்னா விடமாட்டோம் அப்படின்னாரு, திறக்கலை. அப்புறம் 10 நாளில் திறக்கல அப்படின்னா விடமாட்டோம்னாரு, திறக்கலை. அப்புறம் மறுபடியும் 48 மணி நேரம் திறக்கலை. கடைசியில் இப்போ நாங்கள் முழுசாக அழிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னார். இப்போ 12 நாளைக்கு பீஸ் டாக்ஸ் போட்டு அதை திறக்கிறோம் டெம்பரவரியாக அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அப்போ யூஎஸ்னுடைய இலக்கு இந்த போரில் அப்படிங்கிறது ஒரு பின் பாயிண்ட்டாக ஒரு பர்டிகுலர் இலக்கை நோக்கி இல்லாமல் ஒரு ரேண்டமான இலக்குகளை வச்சு இலக்கில்லாத போராக அமெரிக்கா இந்த போரை நடத்திட்டு இருந்திருக்கு. ஆனால் ஒரு டிஃபென்சிவ் போராக ஈரான் திருப்பி அடிக்கவும் தற்காப்புக்காக தங்களை பாதுகாத்து கொள்ளவும் திருப்பி அடிக்க ஆரம்பித்த ஈரான் இப்போது வரலாற்று ரீதியாக பல ஆண்டுகளாக அவங்க மேலே போடப்பட்டு வந்த தடைகளை நீக்கணுங்கிற டிமாண்டை நோக்கி இந்த போரில் நகர்ந்திருக்கிறாங்க. அப்போ ஈரான் இந்த போரின் ஊடாக இந்த போரில் இழந்ததுக்கான நஷ்டஈட்டை மட்டும் கேட்கல, இது நாள் வரை பல ஆண்டுகளாக ஈரான் மீது திணிக்கப்பட்டு வந்த எல்லா விதமான தடைகளுக்கும் சேர்த்து அவங்க அந்த நீக்கமும் கேட்குறாங்க. அப்போ ஈரான் இப்படி ஒரு ப்ரப்போசலை வச்சு இதை டேபிளில் வச்சு மீடியேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு, நெகோசியேட் பண்ணக்கூடிய இடத்துக்கு இந்த வார் நகர்ந்திருக்கிறது அப்படிங்கிறதே ஈரானினுடைய மிகப்பெரிய வெற்றியாகத்தான் சர்வதேச பார்வையாளர்களால் பார்க்கப்படுது. இதை தாண்டி ஈரான் இந்த போரில் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளை கொடுத்துருக்கு. ஈரானுக்கு மிகப்பெரிய அளவிலான பொருளாதார இழப்பு ஏற்பட்டிருக்கு. ஆனால் இதெல்லாம் தாண்டி இந்த போரை ஈரான் சர்வைவலுக்கான போராக நடத்துச்சு. அப்படிங்கிறதுனால இந்த இழப்புகளை தாண்டி ஈரானுக்கு தன்னை பாதுகாத்து கொள்ளுதல் அப்படிங்கிறது முக்கிய இலக்காக இருந்து அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய இடத்தை நோக்கி ஈரான் நகர்ந்திருக்காங்க இந்த போரில் அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு. அதே மாதிரி இன்னொன்று சொல்கிறாங்க, இந்த 10 பாயிண்ட் ப்ரப்போசலில் பார்த்தோம்னா ஆங்கிலத்தில் இல்லாமல் ஃபார்சி வெர்ஷன் ஒன்று இருக்குது. அந்த வெர்ஷனில் பார்த்தோம்னா ஈரான் அவங்களுடைய அந்த நியூக்ளியர் ப்ரோக்ராம் இருக்கு இல்லைங்களா, அது குறித்தான ஒரு வாசகம் இடம்பெற்றிருக்குது. அது இங்கிலீஷில் வரக்கூடிய மெட்டீரியல்ஸில் இல்லாமல் இருக்குது, செய்திகளில் இல்லாமல் இருக்குது அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது என்ன அப்படின்னா, அக்செப்டன்ஸ் ஆஃப் என்ரிச்மெண்ட் ஃபார் இட்ஸ் நியூக்ளியர் ப்ரோக்ராம். அவங்களுடைய நியூக்ளியர் ப்ரோக்ராம் சம்பந்தமான விஷயங்களையும் ஏற்றுக்கணும் அப்படிங்கிற ப்ரப்போசலையும் ஈரான் வைத்திருக்கிறது. அப்படிங்கிறது உலக அளவில் மிக முக்கியமான விவாதமாக பார்க்கப்படுது. ஈரானினுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் பார்த்தோம்னா
அவங்க இந்த பீஸ் டாக்ஸுக்கு அப்புறம் அவங்களுடைய வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு என்ன அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, த எனிமி இன் இட்ஸ் அன்ஜஸ்ட் இல்லீகல் அண்ட் கிரிமினல் வார் அகெயின்ஸ்ட் த ஈரானியன் நேஷன் ஹஸ் சஃபர்ட் அன்டினையபிள் ஹிஸ்டாரிக் அண்ட் கிரஷிங் டிஃபீட். நம்முடைய எதிரிகள் ஒரு கிரஷிங் டிஃபீட்டை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு வெற்றி அறிவிப்பை ஈரானுடைய நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து செஞ்சிருக்கு. இன்னொரு பக்கம் உலக நாடுகளில் பல முக்கியமான நாடுகள் அனைத்துமே வந்து பார்த்தோம்னா இந்த பீஸ் டாக்ஸ் இந்த முயற்சியை வந்து வரவேற்றிருக்கிறாங்க. இதில் ரொம்ப குறிப்பாக நடந்திருக்கக்கூடிய மாற்றமாக உலக அளவில் கவனிக்கப்படக்கூடியது என்ன அப்படின்னா, பாகிஸ்தான் இந்த விஷயத்தில் மீடியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது தான். குறிப்பாக வந்து பார்த்தோம்னா பல நாடுகள் இந்த போரை நிறுத்துவதற்கு பாகிஸ்தான் எடுத்த முயற்சிக்கு நாங்கள் பாகிஸ்தானுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஜெர்மனி, நியூசிலாந்து, ஸ்பெயின் மாதிரியான நாடுகள்லாம் ஓப்பனாக பாகிஸ்தானுக்கு நன்றி அப்படின்ற அறிவிப்பை கொடுத்துருக்குறாங்க. யூரோப்பியன் கமிஷன் அவங்க கூட பார்த்தோம்னா பாகிஸ்தானுக்கு நன்றின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த இடத்துல இருந்து தான் இந்திய மக்களாகிய நம்மிடம் இருந்து ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது. அது என்ன அப்படின்னா, இந்த பகல்காமில் நடந்த மிகப்பெரிய தீவிரவாத தாக்குதலுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் தீவிரவாதிகளால் கொல்லப்பட்ட பிறகு பார்த்தோம்னா பாகிஸ்தானை தனிமைப்படுத்துவதற்கான எல்லா வேலையையும் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிட்டோம் சர்வதேச அளவில் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டது யார் அப்படின்னா பாஜகவினுடைய அரசு. நாங்கள் வந்து எங்களுடைய ஸ்ட்ரிக்டான ஃபாரின் பாலிசியாலும் மோடி மாதிரியான ஒரு ஸ்ட்ராங் லீடராலும் தான் பாகிஸ்தானை இப்படி எல்லாம் தனிமைப்படுத்த முடிஞ்சது. இதுக்கு முன்னாடி இருந்த ரெஜிம்லாம் இந்தியாவை வந்து சும்மா வேஸ்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இனிமேல் பாகிஸ்தான் இந்தியாவிடம் வாலாட்ட முடியாது. ஏன்னா பாகிஸ்தானை சர்வதேச அளவில் எந்த நாடுமே ஏற்றுக்க முடியாத மாதிரி நாங்கள் பண்ணிட்டோம். இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னா நம்ம பிரதமர் மோடி. அதுக்கு பிறகு யாருன்னா நம்முடைய ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர். இன்னொருத்தர் பார்த்தோம்னா துரந்தரில் வந்த ஸ்ட்ராங் கேரக்டரை காட்டி பயங்கர இவரை மாதிரி ஒரு ஆள் கிடைச்சதால தான் இந்தியாவே இன்னைக்கு வந்து உலக நாடுகள்லாம் இந்தியாவை பார்த்து பயப்படுதுங்கிற அளவுக்கு பில்டப் கொடுத்தாங்க. இல்லைன்னா நம்மளுடைய நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் அஜித் தோவால் இவங்களால தான் இங்கே எல்லாமே நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கிளைம் பண்ணிக்கிட்டவங்க இப்போது இந்த போரில் இந்தியாவுடைய ரோல் அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லாமல் போனதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத விளக்குவாங்களா அப்படிங்கிறது தான் மிக முக்கியமான கேள்வி. இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் விமர்சகர்கள்லேருந்து இந்த பாதுகாப்பு சம்பந்தமாக விவாதிக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட்லேருந்து பலரும் எழுப்பக்கூடிய விஷயமாக இந்த விஷயங்கள் தான் இருக்குது. இந்தியாவுக்கு ஒரு டிப்ளமேட்டிக் ரீதியில் சர்வதேச அளவில் ஒரு பின்னடைவாக இந்த விஷயம் மாறி இருக்கு. ஏன்னா பாகிஸ்தான்ங்கிறது சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு மீடியேட்டராக இந்த விஷயத்தில் மாறி இருக்கிறது அப்படிங்கிறது குளோபலாக இந்தியாவுக்கு ஒரு பின்னடைவாகத்தான் பார்க்கப்படுது. அப்போ இந்த பின்னடைவு வருவதற்கு யார் காரணமாக இருந்தாங்க அப்படின்னா, சக்ஸஸுக்கெல்லாம் நாங்கள் தான் காரணம்னு கிளைம் பண்ணிக்கிட்டு நம்ம ஜியும் அவங்களுடைய ஆதரவாளர்களும் பார்த்தோம்னா இந்த பின்னடைவுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறதுக்கு அப்படியே அமைதி காக்குறாங்க. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இந்த மிடில் ஈஸ்ட் ரீஜியன் அப்படிங்கிறது பெருமளவில் இந்தியாவை சேர்ந்த தொழிலாளர்கள், இந்தியாவை சேர்ந்த மக்கள் வசிக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 90 லட்சம் இந்தியர்கள் கல்ஃப் நாடுகளில் வேலை செய்கிறாங்க இருக்கிறாங்க. அப்போ இந்த கிரைசிஸில் ஒரு மீடியேட்டராக டிப்ளமேட்டிக்காக ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ண வேண்டிய இடத்துல இருந்திருக்க வேண்டிய நாடாக இந்தியா இருக்குது. ஆனால் அந்த இடத்த இந்தியா அந்த ரோலை ப்ளே பண்ணாமல் விட்டதுக்கு யார் காரணம் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு பயணித்து இஸ்ரேல் அதிபர் கையால் அவார்டு வாங்கி அவரோடு கட்டி குழாவி விட்டு வந்த பிறகு 2 நாளில் இந்த வார் ஆரம்பித்து ஈரானினுடைய சுப்ரீம் லீடர் கொல்லப்பட்டார். ஆனால் அந்த சமயத்தில் இந்தியா மிக பெரும் மௌனம் காத்தது. உடனடியாக ஒரு கண்டனத்தை தெரிவிக்கலை. ஆனால் அதுக்கு பதிலாக இந்த போரில் பள்ளி குழந்தைகள் கொல்லப்பட்டாங்க. அதுக்கும் அமெரிக்கா இஸ்ரேல் படைகளினுடைய இந்த தாக்குதலுக்கு எந்த கண்டனத்தையும் தெரிவிக்கலை. ஆனால் அதுக்கு பதிலாக ஈரானை கண்டித்தது இந்தியா. ஆனால் ஈரான் இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய நட்பு நாடாக ஒரு நீண்ட தொடர் வரலாறு வரலாறு இருக்குது. அதில் குறிப்பாக பார்த்தோம்னா ஈரான் இந்தியாவுக்கு குறைந்த விலையில் ஆயிலை ஒரு காலகட்டத்தில் சப்ளை பண்ணிகிட்டு இருந்தது. அதுவும் இந்திய ரூபாயிலேயே நீங்கள் ஆயிலை வாங்கிக்கலாம், அதன் மூலமாக உங்களுடைய ஃபாரின் அந்த கரன்சியினுடைய வேல்யூவை நீங்கள் அதிகப்படுத்திக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆஃபரெல்லாம் இந்தியாவுக்கு ஈரான் கொடுத்துட்டு இருந்திருக்கு. ஆனால் அமெரிக்க அதிபரினுடைய மிரட்டலாலும் வலியுறுத்தலாலும் 2019க்கு பிறகு இந்தியா ஈரானிடம் ஆயில் வாங்குறத நிறுத்திடுச்சு. அடுத்ததாக இந்த போரில் இந்தியா ஒரு கிளியர் கட்டான சைடு இஸ்ரேலையும்
அமெரிக்காவையும் ஆதரிப்பது அப்படிங்கிற ஒரு கிளியர் கட் சைடை வந்து இந்தியா எடுத்துடுச்சு. இதனாலேயே பார்த்தோம்னா இந்த மாதிரி மீடியேட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அப்படிங்கிறது இந்தியாவோட கையை விட்டு போயிடுச்சு. இதற்கு முழு முதல் காரணம் அப்படிங்கிறது இந்தியாவினுடைய இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவினுடைய ஃபாரின் பாலிசி எப்பவுமே அணிசேரா நாடுகளினுடைய ஃபாரின் பாலிசியாக இருந்திருக்கு. அணிசேரா நாடுகளின் தலைமையை மாறி இந்தியா இருந்திருக்கு. ஆனால் இந்த முறை இந்த வாரில் குறிப்பாக இந்தியா ஒரு சைடை கிளியர் கட்டாக அவங்க எடுத்ததன் விளைவாகத்தான் வந்து பார்த்தோம்னா இந்தியா இருக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு பாகிஸ்தான் போய் உட்காந்துக்கிட்டு உலக நாடுகளின் பாராட்டை பாகிஸ்தான் வாங்கிட்டு இருக்கு. அப்போ தன்னை உலகத்தின் விஸ்வகுரு அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிட்டு கடைசியில் உண்மையிலேயே விஸ்வகுருவாக மாறுவதற்கான கிடைத்த வாய்ப்பை நழுவ விட்டிருக்கிறார். அது அவருக்கான வாய்ப்பு அல்ல, இந்தியாவுக்கான வாய்ப்பை நழுவ விட்டிருக்கிறார். இது வாய்ப்பு நழுவப்பட்டுச்சு அப்படிங்கிற அந்த இடத்தோட மட்டும் நிறுத்த முடியாது. ஒரு பின்னடைவை இந்தியாவுக்கு கொடுத்திருக்கிறார் ஃபாரின் பாலிசியில் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஏன் பின்னடைவு அப்படின்னா இந்தியாவினுடைய எனர்ஜி செக்யூரிட்டி இதனால் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுக்கு கப்பல்கள் உடனடியாக தேவை என்னும் போது ஈரான்கிட்ட பேசி உடனடியாக தேவையான அளவுக்கான கப்பலை வர வைக்க முடியல. ஆனால் வர வச்சிட்டோம்னு சொல்லிட்டு 1-2 கப்பல்கள் வந்ததை வந்து பெருசாக கிளைம் பண்ணிக்கிட்டு அதை ஒரு பிஆர் ஒர்க்காக மாற்றினாங்களே தவிர உண்மையிலேயே இந்தியாவின் எனர்ஜி நீடை ஈரான்கிட்ட பேசி வாங்குற அளவுக்கான இடத்துல இந்தியா இந்த போரில் இல்லை அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்தியா தனது ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸை மிடில் ஈஸ்ட் ரீஜியனில் இழந்து இருக்கிறது இந்த இடத்துல. இதற்கு காரணம் பாஜக அரசு அதனுடைய கொள்கை அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக இன்றைக்கி பலராலும் விவாதிக்கப்படுது. அதே மாதிரி இந்த போருக்கு பிறகு பார்த்தோம்னா இந்த கல்ஃப் நாடுகள் வளைகுடா நாடுகளினுடைய கொள்கைகள்லேயே மிகப்பெரிய மாற்றங்கள் வரப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சர்வதேச பார்வையாளர்கள்லாம். குறிப்பாக பார்த்தோம்னா இந்த அமெரிக்காவினுடைய பேஸ் ஈரானை ஈரானை சுற்றி இருக்கக்கூடிய எல்லா நாடுகள்லையும் அமெரிக்காவினுடைய மிலிட்ரி ஏர் பேசஸ் நேவி பேசஸ்லாம் இருந்தது இல்லைங்களா, அதையெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு இதை அனுமதிக்கணும் அப்படிங்கிற மறுபரிசீலனைக்கு வளைகுடா நாடுகள் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிற தகவல்கள்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. ஏன் அப்படின்னா இதெல்லாம் நம்மளுடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லி அந்த நாடுகள் கொடுத்த பேஸ் அதுவே பார்த்தோம்னா இன்றைக்கி நம்மளுடைய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக மாறக்கூடிய இடத்துக்கு நகர்ந்துருச்சு. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு வாரை நம்மக்கிட்ட பேச வச்சுக்கிட்டு நம்மக்கிட்ட கலந்தாலோசிக்காமலே இப்படி ஒரு வாரை தன்னிச்சையாக தொடங்கக்கூடிய இடத்துக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் நகரும் போது இப்படியான பேசஸ் இந்த நாட்டில் இருக்கிறது அவங்களுடைய எதிரிகளை நம்முடைய எதிரிகளாக மாற்றி நம்முடைய லேண்டை பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலான பகுதியாக மாற்றுகிறது அப்படிங்கிறது இன்றைக்கி வளைகுடா நாடுகளில் மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கு. அப்போ ஏன் நம்ம வந்து இந்த அமெரிக்கன் பேசஸை நம்ம மண்ணில் வைத்திருக்கணும் அப்படிங்கிற கேள்வியை வளைகுடா நாடுகள் எழுப்ப தொடங்கிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் ட்ரம்ப்புடைய தனிப்பட்ட செல்வாக்குக்கே மிகப்பெரிய பேர் அடியாக பார்த்தோம்னா இந்த வார் மாறி இருக்கு. ஏன்னா 2 நாளில் இந்த போரை முடிச்சிடலாம், 1 வாரத்தில் முடிச்சிடலாம், 2 வாரத்தில் முடிச்சிடலாம், ஈரானை நம்ம ஒரு தாக்குதல் நடத்தி சுப்ரீம் லீடரெல்லாம் கொண்டுட்டோம், இதனால் மக்கள் வந்து அங்கே கிளர்ந்தெழுந்து ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்க அப்படின்லாம் பல வகையான கற்பனைகளில் அமெரிக்காவும் இஸ்ரேலும் இருந்த சூழலில் ஈரான் இந்த அளவுக்கு கேப்பபிளாக அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஏற்படுத்துகிற போரை நடத்தும் அப்படிங்கிறத அவங்க எதிர்பார்க்கல. அதில் ரொம்ப குறிப்பாக இந்த வார் தொடங்கும் போதே பார்த்தோம்னா இந்தியாவினுடைய ஆய்வாளராக இருக்கக்கூடிய பிரவீன் சஹானி அவர் வந்து பார்த்தோம்னா சில வீடியோக்களை பதிவு பண்ணியிருந்தார். அதில் அவர் சொன்ன விஷயங்கள் என்ன அப்படின்னா ஈரான் வந்து ரொம்ப சீப்பான ட்ரோன்ஸு சீப்பான மிசைல்ஸ் எல்லாம் அனுப்பி அதை அழிக்கிறதுக்கு அமெரிக்காவை அதிக செலவு செய்ய வைக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவுக்கு இஸ்ரேலுக்கும் மிகப்பெரிய பொருளாதார இழப்பை ஈரான் வந்து ரொம்ப திட்டமிட்டு இந்த வாரில் ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஈரானை இந்த வாரில் அமெரிக்காவால் வெல்லவே முடியாது அப்படிங்கிறத அவர் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட அதே மாதிரி அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய இழப்பை வந்து ஈரான் ஏற்படுத்தி இருக்குது. இதில் குறிப்பாக ட்ரம்ப்பினுடைய தனிப்பட்ட செல்வாக்கை பார்த்தோம்னா 36% குறைஞ்சிருக்குது. ட்ரம்ப்பினுடைய அந்த ரேட்டிங்ஸ் அப்ரூவல் ரேட்டிங் அந்த ட்ரம்ப் ஒரு பிரசிடென்ட்டாக எப்படி நடந்திருக்கிறார் அப்படிங்கிற அவருக்கான அப்ரூவல் ரேட்டிங் அப்படிங்கிறது 36% குறைந்திருக்கிறது. ட்ரம்ப்புக்கான மக்களின் ஆதரவு பாராளுமன்றத்தின் ஆதரவு அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் சரிந்திருக்கிறது அப்படிங்கிறதுமே ட்ரம்ப் இந்த போரில் இறங்கி வருவதற்கான முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. அதே மாதிரி அந்த கல்ஃபில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் பேசஸ் மிகப்பெரிய அளவில் தாக்குதலுக்கு உள்ளாக்கப்பட்டு பெரிய இழப்புகளை வந்து சந்திச்சிருக்கு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா ட்ரம்ப் கிட்ட இருந்து வரக்கூடிய வார்த்தைகளோ அவர் போடக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸோ பார்த்தோம்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜியாவோ அல்லது வந்து என்ன நடக்குதுங்கிறத சொல்றதாவோ இல்லாமல்
வெறும் ஒரு ரெட்டாரிக்காவும் பார்த்தோம்னா இன்னொரு பக்கம் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லேருந்து ஈரானை நம்ம முடிச்சிடலாம்னு நினச்சோம் ஆனால் முடிக்க முடியலையே அப்படிங்கிற ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்லேருந்து வரக்கூடிய மிரட்டல்களாகவும் மட்டும்தான் இருந்தது. இந்த போரின் மூலமாக மிக முக்கியமான விஷயம் நடந்திருக்கிறதா குளோபல் சவுத்தினுடைய ஆய்வாளர்கள் பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, அமெரிக்காவினுடைய ஆதிக்க மனப்பான்மையை ஈரான் மிகப்பெரிய அளவுக்கு கேள்விக்கு உள்ளாக்கி இருக்குது அப்படிங்கிறது தான். குறிப்பாக மிடில் ஈஸ்ட் சம்பந்தமான ஒரு பாலிசி ஷிஃப்டையே ஈரான் குளோபல் பாலிசி ஷிஃப்டை ஈரான் இந்த போரின் மூலமாக உருவாக்கி இருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. ஸோ ஒரு தலைவரை கொன்று விடுவதன் மூலமாகவோ அல்லது ஒரு தலைவரை கைது செய்து விடுவதன் மூலமாகவோ பார்த்தோம்னா வெனிசுலாவை போல ஈரானை கைப்பற்றி விடலாம், ஈரானுடைய வளங்களை கைப்பற்றி விடலாம் அப்படின்னு நினைத்தவர்களுக்கு ஒரு பேர் அடி ஈரான் மூலமாக கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி ஈரானுடைய போரை பற்றி சொல்லும்போது ஒட்டுமொத்த ஈரான் மக்களுமே வாரில் பங்கேற்றதை போன்ற ஒரு மனநிலையிலிருந்து ஒரு உறுதியான ஃபைட்டை ஈரான் போட்டிருக்குது அப்படிங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியத்தோட உலகளாவிய பார்வையாளர்கள் எல்லாருமே பார்க்குறாங்க. அதிலும் ரொம்ப குறிப்பாக ஒரு உச்சபட்ச தலைவர் கொல்லப்பட்ட பிறகு ஒரு நாடு பார்த்தோம்னா எந்த சுணக்கமும் அடையாமல் அடுத்தடுத்து உடனடியாக ஒரு டிஃபென்சிவ் ஆப்ரேஷன்லேருந்து அஃபென்சிவ்ங்கிற இடத்த நோக்கி நகர்ந்து ஒரு குறிப்பிடத்தக்க இடத்துக்கு இன்றைக்கி நகர்ந்துருக்கிறாங்க. அதுக்கு முக்கியமான காரணமாக பிரவீன் சகானி சொன்னது என்ன அப்படின்னா, ஈரான் தன்னுடைய அந்த மிலிட்டரி கமாண்ட்ஸ்லேருந்து அந்த முக்கியமான கமாண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஹிஸ்ட்ரி ஈரானுக்கு ஏற்கனவே பார்த்தோம்னா சண்டைகளில் தொடர் போர்களில் பங்கேற்ற ஹிஸ்ட்ரி, தொடர் எதிர்ப்புகளை பதிவு செய்த ஹிஸ்ட்ரி இருந்ததுனால அவங்களுடைய அந்த கமாண்டிங் அதை டீசென்ட்ரலைஸ் பண்ணியிருக்கிறாங்க மிகப்பெரிய அளவில். அதனால் பார்த்தோம்னா ஈரானினுடைய ஒவ்வொரு சிறிய குழுவும் கூட தொடர்ச்சியாக நீங்கள் எவ்வளோ பெரிய தலைகளை கொலை பண்ணாலும், எத்தனை தலைமைகளை அழித்தாலும் ஈரானுடைய ஒவ்வொரு சிறிய குழுவும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும், வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியில் ரொம்ப முக்கியமான ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில் இன்றைக்கி இந்த போர் அப்படிங்கிறது ஈரானை அழித்தே தீர்வோம், ஆட்சி மாற்றத்தை உருவாக்கியே தீர்வோம் அப்படின்லாம் ஆரம்பித்த இந்த போர் இன்றைக்கி ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணால் போதும் அப்படிங்கிற இடத்துக்கு ஒரு நெகோசியேஷன் டேபிளுக்கு வந்திருக்கு. இந்த போர் இப்படிப்பட்ட இந்த நெகோசியேஷன் டேபிளுக்கு பின்னாடியும் இந்த போர் முழுமையாக முடிவுக்கு வந்துடுச்சா அப்படின்னு கேட்டால் ஒரு டெம்பரவரி பாஸ் அப்படிங்கிறது தான் இந்த போரில் வந்திருக்கு. அதனால் முழுமையான அமைதியாக இதை கருத முடியாது. ஆனால் இந்த டெம்பரவரி பாஸில் நடக்கக்கூடிய நெகோசியேஷன் மூலமாக ஒரு முக்கியமான அமைதிக்கான தீர்வு இந்த உலகத்துக்கு கிடைச்சதுன்னா அது ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். அது நடக்கணும் அப்படிங்கிறது தான் உலகத்தில் உள்ள அனைத்து மக்களின், அனைத்து அமைதியை விரும்பக்கூடிய மக்களின் எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இதில் ஏற்பட்டிருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்றைக்கி பாகிஸ்தான் இருக்கக்கூடிய இடம், அந்த இடத்தில் பாகிஸ்தான் இருந்திருக்கக்கூடாது. இன்றைக்கி உலக நாடுகள் பாராட்டக்கூடிய இடத்தில் பாகிஸ்தான் இருக்கிறது. அது இந்தியா இருந்திருக்க வேண்டிய இடம். அந்த இடத்தை பாஜகவினுடைய அந்த கொள்கையினால, பாஜக அரசு நம்ம ஜியினுடைய அரசினுடைய வெளியுறவு கொள்கைகளில் ஏற்பட்ட மாற்றங்களினால இந்தியா இந்த போரில் தொடர்ச்சியாக தனது ஆப்சன்ஸை பதிவு பண்ணிட்டு வந்ததுனால அந்த இடம் இன்னைக்கு இந்தியாவிற்கு கிடைக்காமல் போயிருக்கிறது அப்படிங்கிறது இந்தியாவிற்கும் இந்திய மக்களுக்கும் மிகப்பெரிய பின்னடைவு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்த பின்னடைவு சரி செய்யப்பட வேண்டும் அப்படிங்கிறதும் ரொம்ப முக்கியமானது. தொடர்ச்சியாக இந்த மாதிரியான தகவல்களை தெரிஞ்சுக்க யூ டர்னை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.